தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா இருக்கீங்கல்ல? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் இப்படி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, எப்போவுமே நம்ம கட்டிங் டேபிளில் போட்டு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தரையில் உட்காந்து எப்படி நம்ம ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது தரையில் உட்காந்து வெட்டுறது பாசிபிள் இல்லை, தையல் மிஷினில் மட்டுமே என்னால் வெட்டி தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு வேண்டுதலுக்கு இணங்க தையல் மிஷின்லேயும் நம்மளால் ப்ளவுஸ் சூப்பராக வெட்ட முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து இன்னொரு விஷயமும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சின்ன விஷயம். அது தையல் மிஷினில் வெட்டும்போது அது தையல் தச்சு அதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ராப்ளத்தை, அந்த கட்டிங் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். அப்போனா தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேங்கிறத உங்களுக்கு தெரியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போது ப்ளவுஸ் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டிங் டேபிளில் போட்டு மட்டும் கரெக்டான முறையில் ப்ளவுஸ் வெட்ட முடியும். தையல் மிஷினில் போட்டு அவ்வளோவா சரியான முறையில் ப்ளவுஸ் வெட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை முதல்ல விட்டுடுங்க. தையல் மிஷின்லேயும் நம்ம கரெக்டாக அழகாக ப்ளவுஸ் வெட்ட முடியும். அது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது நீங்கள் கட்டிங் டேபிளில் போட்டு செய்யும்போது அதற்குண்டான உங்களுக்கு இடவசதி உங்களுக்கு எளிமையாக ஒரு ப்ளவுஸ் வெட்டுறதுக்குன்ற மாதிரி இருக்கும். பட் தையல் மிஷினில் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு, ஷோல்டரில் பிடிமானத்தோடு சேர்த்து 15.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட உயரத்தை நான் அமைச்சிருக்கேன். பின்கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. இது அவங்கவங்க வெட்டக்கூடிய அந்த அளவுகள்லேருந்து எல்லாமே அளவுகள் மாறுபடுமே தவிர, பட் நம்ம வெட்டக்கூடிய அந்த முறை மாறுபட்டு என்றைக்குமே வரப்போகிறதில்ல. இந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட அளவு 39 இன்ச்சு. ஸோ 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சோம்னா 41 இன்ச்சு வருது. 41ல் 2ல் ஒரு பாகம் 20, 4ல் ஒரு பாகம் 10.25 இன்ச்சு. ஸோ 10.25 இன்ச்சு நம்ம மார்பு சுற்றளவு வச்சு 1.5 இன்ச்சு உள்ள ஸ்பேஸ் நம்ம பிடிக்கிறதுக்கு வைக்கிறோம். இப்போது இந்த ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக பெண் கழுத்தோட உயரம் எங்கே வச்சுருக்கேன்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு 15 இன்ச்சு ஷோல்டர், அதில் 8 இன்ச்சு வச்சேன்னா அதில் மீதி எவ்வளோ வருது அப்படின்னு 8 இன்ச்சு கழிச்சோம்னா மீதி எவ்வளோ வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் 15 இன்ச்சு அப்படிங்கிறது பிடிமானத்தோடு சேர்த்து வருது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸில் ஷோல்டரோட அமரும், அதாவது அகலம் வரும். நான் இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தோட அகலம் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்களோட உயரமும் 6 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வைக்கிறேன். கீழேயும் 3 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது ஷோல்டரோட அகலம் 6 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. இப்போது மேலேயும் 10.25 இன்ச்சு வைக்கிறேன், 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. இது ரொம்பவே ஒரு எளிமையான முறை. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது டேப் மூலிமா எடுத்த ஒரு ப்ளவுஸ்னால் நீங்கள் இந்த மாதிரி தையல் மிஷினில் போட்டு வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டினீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ மிடில் பாயிண்டில் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன் ஆம்கோல் பகுதிக்கு, மேலே 2.5 இன்ச்சு, சைடில் 2.5 இன்ச்சு.
ஸோ இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் பொசிஷனை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டாலே போதும். இதில் நான் என்ன தான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை வந்து பக்குவமாக வச்சு நான் உங்களுக்கு இதில் வெட்டி காட்டினாலும் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் வெட்டும்போது இதை விட சிறப்பாக வந்து உங்களாலேயும் வெட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்லேயே வந்து நீங்கள் அழகாக வந்து ப்ளவுஸ் வெட்டிக்க முடியும். ரொம்ப எளிமையாக நம்மளுடைய செயல்பாடுகளை எந்த விதத்துலேயும் நம்மளால் வந்து கரெக்டாக செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும். ஓகே, இப்போ அழகாக வந்து இந்த ப்ளவுஸோட அமைப்பை வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம். பேக் கழுத்தை வந்து அதாவது பேக் தட்டை வந்து நம்ம வெட்டிட்டோம். இதற்கடுத்து நம்ம யூஸ்வலாக செய்யக்கூடிய இந்த ப்ளவுஸோட பட்டியோட அமைப்பை நம்ம வெட்டிக்கலாம். அது இந்த ப்ளவுஸோட அமைப்பு எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். இதற்கடுத்து இந்த ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸோட கை அமைப்பு நம்ம வந்து வெட்டிக்கலாம். கை அமைப்புனா கை வந்து வெட்டிக்கலான்னு சொன்னேன். ஸோ வழக்கமாக கரவசத்தை ஆப்போசிட் சைடில் போட்டு 2 கையும் ஒரே நேர்த்தியை வந்து நம்ம வந்து வெட்டிக்க போகிறோம். இதில் நம்ம வழக்கமாக வைக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய செயல் தான். கீழே வந்து கொஞ்சமாக ஜாயிண்ட் வர்ற மாதிரி தான் இதில் வந்து துணி மடித்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கையோட அமைப்புக்கு கொஞ்சமாக ஜாயிண்ட் போட்டால் தான் இந்த அமைப்பு வந்து சரியாக வந்து வரும். அதாவது உள்பக்கமாக நம்ம பிடிமானத்துக்கு உண்டான அளவு 1.5 இன்ச்சு நம்ம ப்ளவுஸுக்கு பிடிக்கிறோம் இல்லையா? இப்படி மடித்து போடும்போது சில பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வரலாம், நம்ம சரியான அளவில் மடித்து போடுறோமா என்னென்னு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டால் கூட பரவாயில்ல, பட் கம்மியாகிடக்கூடாது. இந்த கையோட நீளம் 9.5 இன்ச்சு, மேலே பிடிமானத்தோடு சேர்த்து 10 இன்ச்சு வைக்கிறேன். 3.5 இன்ச்சு இதில் ஆம்கோல் ரவுண்டுக்காண்டி வைக்கிறேன். கையோட முனிக்கை சுற்றளவு பாருங்கள் 13 இன்ச்சு. ஸோ 13 இன்ச்சுனா அதில் பாதி 6.5 இன்ச்சு. அதே நேரத்தில் மேலே ஆம்கோலோட லூஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வச்சுருக்கேன். அதில் பாதி 4 இன்ச்சு. அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன். அதுலேருந்து ஆம்கோலோட வளைவு வந்து எடுத்துக்கலாம், கையோட வளைவு. இப்போது இதிலிருந்து திரும்பவும் ஒரு 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி இதில் இந்த கையோட முன் கவர் தட்டு எடுத்துக்கிறேன். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து இவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி. ஷோல்டர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், உடம்பு பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம முன்பகுதியோட அந்த ரவுண்டு ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சி வந்து வெட்டணும். நான் சொல்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக வெட்டக்கூடிய மாதிரி ஜஸ்ட்டு வந்து நம்ம 1 இன்ச்சு வச்சு நம்ம கையோட அளவு வந்து முன்னாடி குறைஞ்சி வெட்டினோன்னா கைப்பகுதி மட்டும் முன்னாடி லேசாக வந்து தூக்கிட்டு இருந்த மாதிரி, அதாவது லூஸ் வந்து விழுகும். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் பகுதியில் கொஞ்சம் கீழே ஆம்கோல் பகுதியில் கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல உடம்பு வந்து சதை வந்து அவ்வளோவா சதைப்பிடிப்பு இருக்காது. அதனால் அவங்களுக்கு ஏற்றாற் போல் இந்த கையோட அமைப்பை வந்து நான் வந்து வெட்டுறேன். அதாவது இன்னும் சொல்லப்போனால் சதைப்பிடிப்பு இருந்ததுன்னா நம்ம நார்மல் அளவு எப்பயும் உள்ள மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சதைப்பிடிப்பு இல்லைன்னா அதற்கேற்றாற் போல் நம்ம முன்னாடி இப்போ நான் கொஞ்சம் கவர் ஷேப்பு வந்து கொஞ்சம் சேர்த்து வெட்டுறேன் இல்லையா? அதாவது கையோட மிடில் பகுதி வரைக்கும் வர்ற மாதிரி வெட்டுறேன் பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வெட்டிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் முன்னாடி அந்த கை பகுதியில் கொஞ்சம் சுருக்க வரும், அவ்வளோதான். அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் இந்த விதமான ஒரு அமைப்பு நம்ம இதில் செயல்படுத்துகிறோம்.
இப்போ இதில் வந்து முன்பாகம் வந்து வெட்ட போகிறேன். முன்பாகம் வெட்டும்போது இதில் வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் நான் இந்த மிஷினில் வந்து உட்காந்து வெட்டுறனால இதில் வரக்கூடிய சின்ன அந்த கரெக்ஷனை ஆன் த ஸ்பாட்டில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் வந்து நான் முன்பகுதி வந்து உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன். முதல்ல இந்த ப்ளவுஸோட பேக் தட்டுக்கு ஈக்குவலாக நம்ம முன்பகுதிக்கும் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எந்த அளவாக வேணால் இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சைஸாக வேணால் இருக்கட்டும், அது நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. அது நல்லா ஆழ்ந்து கவனித்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போது இந்த பேக் பீஸை போட்டு முன்பாகத்துக்கு உண்டான அளவு நம்ம மார்ஜின் யூஸ்வலாக என்ன அளவு நம்ம பண்ணுறோமோ அதே அளவு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இவங்களுக்கு முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வந்து பிடிமானத்தோடு சேர்த்து நம்ம வந்து வைக்கணும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி வச்சுக்கலாம். முன் உயரம் கொஞ்சம் அளவு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அளவு வந்து அந்த ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ப்ளவுஸ் வெட்டுறேன். 14 இன்ச்சு, அதாவது வந்து முன் உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்குது, 13.25. பட் 13.25 அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி வந்து கிராஸ் கட்டு தான் நம்ம வெட்டுறோம். 13.25 அப்படிங்கும்போது நம்ம அந்த 1/4 இன்ச்சியை வந்து கணக்கில் வச்சுக்காமல் 13.5 நான் கணக்கு வச்சு ப்ளவுஸோட முன் உயரத்தை 14 இன்ச்சு வச்சுருக்கேன். அதாவது வந்து 13 + அரை இன்ச்சு பிடிமானம் சேர்த்து 14 இன்ச்சு வைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து சைடில் வரக்கூடிய துணி வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். டாட்டோட அளவு 4 இன்ச்சு வைக்கிறேன். 4.25 இன்ச்சு வைக்கிறேன். நாலு 4.25 வந்து இதுக்கு வந்து வரும். அந்த அமைப்பு எப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4 இன்ச்சு வைக்கிறேன்னா இப்போது இந்த அளவை மிடில் சென்டருக்கு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து முன்னாடி அளவு வரக்கூடிய அந்த 14 இன்ச்சு இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. இதை நம்ம சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு துணி வந்து பிளாங்க் ஆகுது பாருங்கள். இப்படி வரும்போது நீங்கள் எப்படி வெட்டுவீங்க தொடர்ந்து பாருங்கள். 1.5 இன்ச்சு டாட்டோட அமைப்புக்கு பிடிக்கிறதுக்கு வைக்கிறேன். 3.25 இன்ச்சு டாட் உயரம், சென்டர் டாட்டோட உயரம், இந்த அமைப்பு இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து முன்கழுத்துக்கு அகலம், கழுத்தோட அகலம் 3.25 இன்ச்சு, மேலே 3 இன்ச்சு கீழே 3.25 இன்ச்சு வைக்கிறேன். இந்த கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு. அது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து எந்த அளவாக வேணால் 7 இருக்கலாம், 6 இருக்கலாம், அல்லது 7.5 இன்ச்சு இருக்கலாம். அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா டேப் மூலியமாக எடுக்கும்போது நம்ம இந்த 3 அளவு தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எடுப்போம். 6, 7, 7.5 அவ்வளோதான் எடுப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டாட்டோட அமைப்பு வந்து வரணும். இப்போ அந்த இடத்துல துணி இல்லை, பட் அதை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா அதை பொருட்டாக எடுத்துக்காமல் இப்போது நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு என்ன மார்ஜின் பண்ணணுமோ அந்த மார்ஜின் பண்ணுறேன் பாருங்கள். டாட்டுக்குண்டான அளவு நான் வந்து மார்ஜின் வந்து போட்டுக்கிறேன். மேல் டாட்டோட உயரத்துக்கு 2 இன்ச்சு, இங்கே சைட் டாட்டுக்கு 1 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து இதுதான் நம்ம யூஸ்வலாக வந்து எல்லா ப்ளவுஸுங்க பண்ணுவோம். நீங்கள் இந்த தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். பட் இப்படி துணி வரும்போது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய அந்த மார்ஜின் எல்லாமே பண்ணிட்டோம். இதற்கடுத்து நம்ம என்ன ஒரு விஷயம் யோசிக்கணும் அப்படின்னா, இந்த முன்பாக வெட்டும்போது இந்த ப்ளவுஸோட இடுப்பு பகுதி சரியாக இருக்கா, அதாவது சைடில் துணி தையல் போக மீத துணி வந்து வருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதற்கு நம்ம டாட்டு போக நம்ம இந்த துணியை வந்து
மீதி இருக்கக்கூடிய துணியை வந்து செக் பண்ணணும். நான் இந்த ப்ளவுஸோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் வந்து நான் அளவு வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா, 33 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது அதில் பாதி 33னா 16, அதில் பாதி 8.25 வரணும். இப்போ பாருங்கள் 8.25 இந்த இடத்துல வருது. அதாவது டாட்டு பிடிச்சதுக்கு போக மீதி அளவு நம்ம வைக்கணும். அதற்கப்புறம் இங்கே கீழே துணி பாருங்கள் கம்மியாக வருதுங்களா. இந்த துணி வந்து இருந்ததுன்னா இது வந்து சைடு துணிக்கு பத்தாது. அதனால் பிடிமானத்துக்கு ஏற்றாற் போல் சைடு பகுதியிலையும் முன்பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் முன்பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு, இப்படி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு சேர்த்துக்கணும். சைடு பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வெட்டும்போது இதை பார்க்க போகிறீங்க. இப்போ இதை வெட்டிக்கலாம். அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாங்க்கு, அந்த விடுபட்ட பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணி அதற்கப்புறமா இந்த ப்ளவுஸோட நிறைவு பகுதியை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா, நீங்கள் இந்த மாதிரி துணி வரும்போது நீங்கள் அதை தவிர்க்காமல் ஸோ நீங்களும் இதே போல் வந்து செய்ய உங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம முன்கழுத்து அளவு வச்சாச்சு, டாட்டோட அளவு வச்சாச்சு. கீழே இடுப்பு பகுதியில் டாட் பிடிமானம் போக சைடில் துணி எவ்வளோ வரணும் அதுக்குண்டான அளவு நம்ம வச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போது எல்லா அளவுமே நம்ம டோட்டலாக மார்ஜின் பண்ணி தான் அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வெட்டுறோம். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக யோசிக்காமல் இப்படி எல்லா அளவுகளும் நம்ம கரெக்டாக யோசித்து அதற்கேற்றாற் போல் நம்ம மார்ஜின் வச்சு வெட்டினோம்னா ப்ளவுஸ் தைக்கும்போதும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, தைச்சி முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து வராது. அது என்னென்னா, சில நேரங்களில் நம்ம தைச்சி முடிக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த இடுப்பு லூஸு டைட்டு இந்த மாதிரி வரும்போது துணி இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து சமாளிக்க முடியும். அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, கஷ்டப்படுவீங்க இல்லையா. ஸோ அதற்கு தான் இந்த தீர்வு. இப்போது இந்த பிளாங்க் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கிறேன். மிடில் டாட் பகுதி வர்றதுக்கு எந்த இடத்துல வருங்கிறத ஒரு சின்னதாக ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு அறுக்காத்து வந்து போட்டுக்கிறேன். இப்போது 2 பக்கமும் டாட் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஒரு மார்ஜின் பண்ணிக்கலாம். அதற்கப்புறமா இந்த சின்ன பிட்டு துணியை எடுத்து ஆல்ரெடி வந்து நான் மிஷினில் வந்து தையலுக்கு நூல் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் கரவசம் வருது, இன்னொரு பக்கம் பிசுறு வர மாதிரி வந்து வருது. இப்படி பிசுறு வரக்கூடிய இந்த பகுதியை தையல் போட்டு இந்த கரை வரக்கூடிய பகுதியை வந்து சைடில் வர மாதிரி வச்சுட்டு இப்படி பிசுறு வரக்கூடிய பகுதியை பாருங்கள் லேசாக மடித்து விட்டு மேலே வந்து தையல் போட்டுட்டேன்னா இப்போது இந்த அமைப்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம இன்னொரு பாகமும் இருக்கு இல்லையா, அதே போல் தைச்சிக்கலாம். இப்படி நீங்கள் தைக்கும்போது இதில் வரக்கூடிய இந்த பிசுறு எல்லாமே நம்ம லைனிங், இது லைனிங் அப்படிங்கிறனால மெயின் பீஸில் தைக்கும்போது அது எல்லாமே உள் பக்கமாக போயிடும். மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அது வந்து இன்னும் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு க்ரீப்பை வந்து கொடுக்கும். இப்போது வலப்புறத்துக்கு இப்படி செஞ்சிட்டோம். இப்போது இடப்புறத்துக்கு வர்ற மாதிரி பிசுறு உள்ளே போகிற மாதிரி தைக்கணும். பாருங்கள், தைச்சி இன்னொரு பக்கம் வந்து லேசாக மடித்து விட்டுட்டிங்கன்னா இந்த பிளாங்க் வந்து ஃபுல்லப் ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க விஷயம்.
இப்போ இதுக்கு வந்து மேலே உள்பக்கமாக தையல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கிரீப்பாக இருக்கிறதுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நீங்கள் அந்த ப்ளவுஸ் வந்து வெட்டும்போது இருந்த ப்ராப்ளம் இப்போது இந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சது மூலியமாக அது வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து நிவர்த்தி செஞ்சிட்டீங்க. இப்போது இதற்கடுத்து ப்ளவுஸ் வந்து டோட்டலாக கட் பண்ணி முடிஞ்சாச்சு. கீழே வந்து பட்டி மட்டும் தான் வெட்டணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சாலும் சரி தான், அல்லது நீங்கள் வெட்டி இன்னொருத்தங்க தைச்சாலும் சரி தான், அவங்க எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லாமல் தைக்கிறதுக்கு ஸோ இந்த ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிடில் பகுதி சைடு டாட். இப்போ இதை மடித்து போட்டிங்கன்னா பிடிமானத்துக்கு உண்டான அளவு, டாட்டோட அளவு எல்லாமே டோட்டலாக வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் கோடு வந்து போட்டுக்கலாம். டாட் பிடிமானத்துக்கு உண்டான அளவு உங்களுக்கு வந்து அழகாக வந்து தெரிஞ்சிடும். தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த ஒரு வீடியோவில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கட்டும். இப்போது இதற்கடுத்து நம்ம பட்டி வந்து நார்மலாக எப்படி ப்ளவுஸுக்கு வெட்டுவோமோ அதே போல் வந்து வெட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிமானத்துக்கு, கரெக்ஷனுக்கு, பட்டியோட அமைப்புக்கு, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் மகளிர் டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக வரும். ஸோ இதை தொடர்ந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹைப் கோடு வந்து இதில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஹைப் கொடுங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு நன்றிகள் சொல்கிறேன். நீங்களும் தெளிவு பெற்று ஸோ லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இதே போல் நம்ம சேனலில் அடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன். ஸோ வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு எல்லா இடத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேர எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்போது இந்த ப்ளவுஸோட பின்கழுத்தையும் நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ உங்கள் எல்லோருக்கும் மிகவும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இடுப்பு சுற்றளவு 33, கை சுற்றளவு 13. அதைத்தான் நான் வந்து நோட் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றிகள் பல ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் எவ்ரி ஒன். நன்றி.